போராட்டம் ஒரு மலையாளிக்கு திரைப்படத்தை எடுக்கும் போது தமிழ் இன வெறுப்பு வரலாம், அது மலையாள பாசம். ஆனா இந்த சினிமாக்காரன் என்ன செய்யறான், இந்த தமிழ்நாட்டுக்காரன் வந்து தன்னுடைய தண்ணி உரிமைக்காக போராடுனா அது நிறவெறி இனவெறின்னு சொல்றாங்க. சினிமா கூட்டம் சினிமா கூட்டம் ஒழியாம இந்த நாடு திருந்தாது. ஒரு நிமிஷம் சார், ஒரு மலையாளிக்கா கோகுலம் கோபால பகிரங்கமா சொல்றேன் இந்த நிகழ்ச்சியில. கோகுலம் கோபால ஒரு மலையாளி, அந்த மலையாளிக்கு எதிராக அந்த 442 நிறுவனங்களை முன்னிலையிடுவோம். நீ தடுத்து பாரு பார்க்கலாம், தடுத்து பாரு பார்க்கலாம். உன்னுடைய சிறுதாபதி இந்த மாதிரி தான் தமிழர் விரோதி கோகுலம் கோபாலன் தமிழ் மக்களுடைய உழைப்பை சுரண்டக்கூடியவன். அவனை அடிச்சு வரட்டணும் தமிழ்நாட்டை விட்டு. அது எங்களுடைய காட்சிகளால விவசாயமா அழிஞ்சிட்டாங்க. சார் கொஞ்சம் அமைதியா இருங்க சார். ஸ்டீபன் சார் நீங்க தான் சொல்லணுமா? நான் நிகழ்ச்சி நான் முடிக்கிறேன் சார். இவங்க பேசுறதே தவறா இருக்கு சார். எல்லாரும் அவன் இவன் பேசுறது நம்ம திரைப்பட தலைவரை ஒழிப்பேன், திரைப்படத்துறை அறிவில்லை, அந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காரு. இது மிக தவறானது. ஒரு உங்களோட எதிர்ப்பை தெரிவிக்கிறீங்க, ஒரு படத்துல ஒரு காட்சி வந்திருக்கு, அதுக்கு எதிர்ப்பை தெரிவிக்கிறீங்க. எல்லாரும் கைகூலி, நீங்க கைகூலியா மாறாம இருங்க சார். முதல்ல விவசாயிகள் சங்கம் ஒத்துமையா ஒரு சங்கமா இருந்து போராடுங்க. ஆளுக்கால் தனித்தனியா கூத்தடிச்சிட்டு இருக்கீங்க. பென்னி குயிக் சார் வணக்கம். பென்னி குயிக் சார் என்னன்னா சார் சார் என்ன முட்டாள்கள், பொள்ளாச்சி கவுண்டர் ரவுடி, தென்காசி தேவர் ரவுடின்னு சொல்லி படம் எடுக்கக்கூடிய மலையாளிகளுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய தமிழ் திரையுலகத்தில் இருக்கிறவங்க ரொம்ப மோசமானவங்க சார். உங்களோட நோக்கமே தவறா இருக்கு, குற்றச்சாட்டு தவறு சார். சார் சார் ரொம்ப நன்றி சார். சார் இப்படி சார் இப்படி 442 நிறுவனம் வச்சு தமிழ் மக்களுடைய படத்தை வாங்கக்கூடிய கோகுலம் கோபால இப்படி ஒரு படத்தை எடுப்பதற்கு எங்க இருந்து வந்தது துணிச்சல்? அதான் கேள்வி. ஈசன் சார் ஏதாவது சொல்லணுமா நீங்க? நான் நிகழ்ச்சி நான் முடிக்கிறேன். இது போன்ற தமிழ் சினிமா துரோகிகள், தமிழ் சினிமாவில் இருக்கிறவங்களே துரோகிகளா இருக்கிற கேரளாவுக்கு காட்டி கொடுக்கறாங்க. தன் படம் கேரளாவில் ஓடணும், கேரளாக்காரங்களை நக்கி பொழைக்கிறவங்க தான் இவங்க எல்லாம். சார் 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 இப்படி எல்லாம் பேசக்கூடாது சார், இதெல்லாம் தப்பு. இது வெறும் விளம்பரத்துக்காக இவங்க பேசுறாங்க சார். சார் நீங்க இவங்க உண்மையான விவசாயிகளா வெறும் விளம்பரத்துக்கு இப்ப இந்த மாதிரி திரைப்படத்துறை திட்டனா நாளைக்கு இதுக்கு எதிர்ப்பு வரும், 10 இந்தியால பேசுவாங்க. கேள்வி கேட்கறதுக்கு சினிமாக்காரங்களுக்கு என்ன அருகதை இருக்கு சார்? ரொம்ப சார் சார் நன்றி சார், நன்றி 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 சார். நீங்க ஒரு உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு எதிராக பலமாக இருக்கக்கூடிய ஒரு அணை ரொம்ப ஆபத்தானதாக இருக்கிறது அப்படிங்கிற காட்சிகள் எல்லாம் இந்த படத்துல இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிற ஒரு எதிர்ப்பை நீங்க பதிவு செஞ்சிருக்கிறீங்க. அது நெடும்பள்ளி டேம் அப்படிங்கிற பெயரிட்டு மறைமுகமாக முல்லை பெரியார் அணையை தான் இந்த படத்தில் குறிப்பிட்டிருக்காங்கன்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. ஆனா அந்த காட்சிகள் எதுவும் இவங்க வாலியன்ட்ரியா டெலிஷன் பண்ணக்கூடிய இடத்துல இருந்து அது நீக்கம் செய்யப்படலை. நீங்க உங்களுடைய ஜனநாயகபூர்வமான போராட்டத்தை நடத்த போறேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதுக்கு அரசியலமைப்பு சட்டம் உங்களுக்கு அதுக்கான உரிமையை கொடுக்குது, நீங்க தாராளமா பண்ணலாம். உங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறத தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நோக்கம் இந்த தளத்தின் மூலமாக. அதுக்காக தான் இன்னைக்கு இதை தலைப்பாக நாங்கள் எடுத்தோம்.